திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. தேவாரம் நான்காம் திருமுறை. திரு அங்கமாலை. அருளிச் செய்தவர் திருநாவுக்கரச சுவாமிகள். இறைவனார் பெயர் புட்பலநாதர். இறைவியார் பெயர் அழகாலமர்ந்த நாயகி. திருச்சிற்றம்பலம். சோழவள நாட்டில் பல தலங்களில் சென்று உழவார பணி செய்த அப்பர் பிரான் பூந்துருத்தி தலம் வந்தடைந்த போது அங்கே ஒரு மடத்தினை நிறுவி அதிகமான நாட்கள் அங்கே தங்கி உழவார பணி புரிந்தார். அப்போது பல பதிகங்கள் பாடினார். அத்தகைய பாடல்களில் ஒன்றுதான் அங்கமாலை என்று அழைக்கப்படும் இந்த பதிகம். உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளை எவ்வாறு நல்வழிப்படுத்தி இறைபணியில் ஈடுபடுத்துவது என்பதை இப்பதிகம் கூறுவதால் இந்த பதிகத்தை அங்கமாலை என்று பெயர் இட்டு அழைத்து வந்தனர். உயிர் தனது வினைகளை தானே கழித்து கொள்ள முடியாததால் தான் சார்ந்துள்ள உடலில் உள்ள கருவிகளை இறைபணியில் ஈடுபடுத்துவதன் மூலம் வினைகளை கழிக்க முயற்சி செய்ய வேண்டும். இவ்வாறு வினைகளை கழிப்பதன் மூலம் உயிர் நல்வழி செல்ல இயலும் என்பதால் உடலில் உள்ள கருவிகள் செய்ய வேண்டிய செயல்களை எடுத்துரைக்கும் இந்த பதிகத்தினை சேக்கிழார் பெருமான் செல்கதிக்கு வழிகாட்டும் பதிகம் என்று பெரிய புராணத்தில் குறிப்பிடுகின்றார். திருச்சிற்றம்பலம். திரு அங்கமாலை. முதலாம் பாடல். திருச்சிற்றம்பலம். தலையே நீ வணங்காய், தலையே நீ வணங்காய், தலைமாலை தலைக்கு அணிந்து, தலையே நீ வணங்காய், தலைமாலை தலைக்கு அணிந்து, தலையாலே பலிதேரும் தலைவனை, தலையாலே பலிதேரும் தலைவனை, தலையே நீ வணங்காய், தலையே நீ வணங்காய், தலையாலே பலிதேரும் தலைவனை, தலையே நீ வணங்காய். பாடலின் பொருள்: தலைகளால் ஆகிய மாலையை தலையில் அணிந்து கொண்ட சிவபிரான் மண்டையோட்டில் பிச்சைக்கு உலாவும் தலைவனாகிய சிவபிரானை மண்டையோட்டை தன் கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கும் தலைவனாகிய சிவபிரானை துதித்து அவனையே வாழ்த்தி வணங்கி நம் தலையில் இருக்கும் அத்தனை உறுப்புகளையும் சுகமடைய செய்ய எம்பெருமான் திருவருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.